வணக்கம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளில் பார்க்கலாம். எண்ணூர் பகுதியில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய வாயு கசிவு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அது குறித்து அச்சப்பட தேவையில்லை என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தின் குழாய்களில் ஏற்பட்ட கசிவால் அமோனியா வாயு வெளியேறி பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். சம்பவ இடத்தில் ஐஐடி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கோரமண்டல் தொழிற்சாலையில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் IRS அனுமதி பெறும் வரை தொழிற்சாலை இயங்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே சமயம் வாயு கசிவு ஏற்பட்ட இடத்தை சரி செய்து தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டு வாயு கசிவு தொடர்பான உடனடி மதிப்பீட்டு அறிக்கையை 24 மணி நேரத்திலும் விரிவான அறிக்கையை 3 நாட்களில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைதான நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உட்பட 7 இடங்களில் மாநகர காவல்துறையினர் சோதனை நடத்தினர். போலி ஆவணங்கள் மூலம் தனியார் நிறுவனங்களை தொடங்கி மோசடியில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு நிபந்தனை பிணையில் விடுவிக்கப்பட்டார். பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல், கணினி அறிவியல் துறை பேராசிரியர் சதீஷ், பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம்கஷ் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டனர். இதனிடையே பல்கலைக்கழக வளாகத்தில் துணைவேந்தரின் அலுவலகம், அவரது குடியிருப்பு, விருந்தினர் விடுதி உள்ளிட்ட இடங்களிலும் சூரமங்கலத்தில் பதிவாளருக்கு சொந்தமான இல்லம் உள்ளிட்ட 7 இடங்களில் 50க்கும் அதிகமான காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னையில் 30 இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த மின்னஞ்சலால் பதற்றம் உண்டாகியுள்ளது. சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான மெரினா கடற்கரை, பெசநகர் கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை உட்பட 30 இடங்களில் குண்டு வெடிக்கும் என அடையாளம் தெரியாத நபர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் உடனடியாக வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் நிபுணர்களுடன் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று சோதனை நடத்தி வருகின்றனர். மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டை கண்டறியும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களின் 3வது தேசிய மாநாடு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அரசின் பிரதிநிதிகள், அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். மக்களுக்கு எளிதாக வாழ்க்கையை வழங்குவது என்ற தலைப்பில் இந்த ஆண்டுக்கான மாநாடு நடைபெறவிருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்கு பொதுவான வளர்ச்சி மற்றும் செயல் திட்டத்தை உருவாக்குவது, அதனை செயல்படுத்துவது ஆகியவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலத்திட்டங்களை பயனாளிகள் எளிதில் அணுகுதல், சேவை வழங்குவதன் தரம் ஆகியவற்றுக்கு இந்த மாநாட்டில் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. இது தவிர செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, வளர்ந்து வரும் சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் மாநாட்டில் சிறப்பு அமர்வுகளும் நடைபெறவிருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மானுட நெறிகள்படி தமிழகத்தை உருவாக்க உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகள், புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்கான நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மைப் பணியாளர்கள், நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் இருளர் பழங்குடியினருக்கு 943 புதிய வீடுகளை வழங்கினார். ஒடுக்கப்பட்ட மாந்தர்களின் விடுதலைக்காகவும் அவங்களோட மனித மாண்பை மீட்டு எடுப்பதற்காகவும் அறிவாயுதம் ஏந்திய புரட்சியாளர், அரசியல் சட்ட பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் காட்டின சமூக நீதி பாதையில திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு வரோம். சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய மானுட நெறிகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு உழைச்சுக்கிட்டு வரேன். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண் பார்வை குறைபாடு உள்ள சிறுமிக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என உறுதியளித்தார். திருச்செந்தூர் அடுத்த சொக்கப்பழங்கரை கிராமத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஆய்வின் போது கண் பார்வை குறைபாடு உள்ள சிறுமியை கண்ட கனிமொழி அந்த சிறுமியிடம் நலம் விசாரித்தார். அப்போது மருத்துவ சிகிச்சை அளிக்க சிறுமி வேண்டுகோள் விடுத்ததன் எதிரொலியாக இதனை ஏற்று சிறுமிக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக கனிமொழி உறுதியளித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த டெல்லி தலைமை திட்டமிட்டுள்ளது. டெல்லியில் வரும் 29, 30 தேதிகளில் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டணி நிலவரம், தொகுதி பங்கீடு குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. எனவே இம்முறை காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களுக்காக வேலை செய்யும் அரசு அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து உபசரிக்க வேண்டும் என தஞ்சாவூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். கும்பகோணத்தில் மத்திய அரசின் மோடிக்கு கேரண்டி என்ற வாகனத்தின் மூலம் பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் திட்டம் குறித்து அப்பகுதி மக்களிடையே பேசிய அவர், அரசு அதிகாரிகளை மக்கள் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதிகாரிகள் எப்படி மாறி இருக்கிறாங்க பாருங்க. நமக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அதிகாரி வந்தா நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு டீ கொடுத்தாங்க. அதிகாரிகள் நமக்காகத்தான வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு நீங்க வரவேற்கணும். அதிகாரிகள் வந்துட்டாங்க, அண்ணா நம்ம வீட்டுல டீ சாப்பிட்டு போங்க, ஐயா நம்ம வீட்டுல மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு போங்க. அந்த அளவுக்கு நீங்க அன்போடு அதிகாரிகளை அனுசரணையோடு உபசரிக்கணும். கர்நாடகாவில் கடைகளில் வைக்கப்பட்ட ஆங்கில மொழி பெயர் பலகைகளை அடித்து சேதப்படுத்திய விவகாரத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் உள்ள கடைகள், உணவகங்களின் பெயர் பலகைகளில் 60 விழுக்காடு கன்னட மொழி இருத்தல் அவசியம் என உத்தரவிடப்பட்டது. இதனால் ஹிந்தி, கன்னட மொழி பேசும் மக்களிடையே மோதல் போக்கு நிலவுகிறது. இந்நிலையில் கடைகள், உணவகங்களின் பெயர் பலகைகளில் கன்னட மொழி இல்லை என கூறி கர்நாடகா ஷக்வேதி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூரு ரெசிடென்சி சாலை பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களின் பெயர் பலகைகளில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த கன்னட அமைப்பினர் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கியதுடன் மை பூசி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினர் 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயல்பாடுகள் தொடர்பாக 3 பேர் கொண்ட தற்காலிக குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக குழுவின் தலைவராக பூபேந்தர் சிங் பஜ்வாவும், உறுப்பினர்களாக MM சோமையா மற்றும் மஞ்சுஷா கன்வா ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வீரர் வீராங்கனைகள் தேர்வு, விளையாட்டுப் போட்டிகளின் மேற்பார்வை மற்றும் வங்கிக் கணக்குகள் உள்ளிட்டவற்றை இந்த குழு கண்காணிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பிற்கு பாலியல் புகாருக்குள்ளான முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் சிங்கின் ஆதரவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. வீரர் வீராங்கனைகள் தங்களது பதக்கங்களை திரும்ப ஒப்படைத்த நிலையில் வீராங்கனை சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்தார். சர்ச்சைகள் நீடித்த நிலையில் இந்திய மல்யுத்த சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் கலைத்ததுடன் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயல்பாடுகளை இந்திய ஒலிம்பிக் சங்கம் தற்காலிகமாக கண்காணிக்கும் என அறிவித்தது. மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா மற்றும் அவரது குழுவினரை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். ஹரியானா சென்ற ராகுல் காந்தி சாரா கிராமத்தில் உள்ள பஜ்ரங் புனியா உள்ளிட்ட மல்யுத்த வீரர்களை சந்தித்ததாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக MP, இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான பிரிஜ்பூஷன் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து பல மாதங்களாக போராடியும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என கூறி பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் உள்ளிட்டோர் தங்களுக்கு மத்திய அரசு கொடுத்த விருதுகளை திருப்பிக் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பஜ்ரங் புனியாவை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். பல வருட கடின உழைப்பு, பொறுமை, ஈடு இணையற்ற ஒழுக்கத்தால் ரத்தமும் வியர்வையும் சிந்தி ஒவ்வொரு வீரரும் நாட்டிற்கு பதக்கத்தை பெற்றுத் தருவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீரர்கள், இந்தியாவின் மகள்கள் தங்கள் போட்டியை விட்டுவிட்டும் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் தெருவில் இறங்கி போராட வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் ஆதங்கப்பட்டுள்ளார். டெல்லியில் உள்ள தனது அலுவலகத்தை பள்ளி குழந்தைகள் பார்வையிட்டது தொடர்பான வீடியோவை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார்.
கிறிஸ்துமஸ் தினத்தன்று டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தை பள்ளி குழந்தைகள் பார்வையிட்டனர். அப்போது அவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் அலுவலகம், அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அரங்கம், அரசு அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தும் கூடம் உள்ளிட்டவற்றை குழந்தைகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மேலும் அங்கிருந்த பொருட்களை எடுத்து விளையாடிய குழந்தைகள் தங்களது சந்தேகங்களுக்கான பதிலை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பிரதமர் மோடியின் யூடியூப் பக்கத்தில் வெளியாகியுள்ள வீடியோ குறித்து பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் காஷிபாசாகி கரிவா அணுமின் நிலைய செயல்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 2011ஆம் ஆண்டு புகுஷிமா அணு உலையில் நடந்த விபத்திற்கு பிறகு அங்கு படிப்படியாக அணு உலைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அணுக்கழிவுகளை முறையாக கையாளவில்லை, முக்கிய பகுதிகளில் போதிய பயிற்சியற்ற ஊழியர்கள் பணியில் இருந்தனர் உள்ளிட்ட காரணங்களை காட்டி காஷிவாசாகி கரிவா அணுமின் நிலையத்திற்கு 2021ஆம் ஆண்டு ஜப்பான் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தடை விதித்தது. பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க டெப்கோ ஆர்வமாக உள்ளது. ஆனால் கடற்கரை மாகாணமான நிகாட்டாவில் உள்ள இந்த அணுமின் நிலையத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க வேண்டுமென்றால் உள்ளூர் நிர்வாகக் குழுவின் அனுமதியை பெற வேண்டும். அதை பெறுவதற்கான பணிகளிலும் டெப்கோ ஈடுபட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 245 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய பேட்ஸ்மேன்கள் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை பெய்ததால் முதல் நாள் ஆட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது. இரண்டாம் நாள் ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடிய KL ராகுல் 101 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் இழந்தார். இறுதியில் இந்திய அணி 67.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 245 ரன்கள் எடுத்தது. தென்னாப்பிரிக்கா தரப்பில் ரவாடா 5 விக்கெட்டுகளையும் நந்திரேபர்கர் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அணி தனது முதல் இன்னிங்ஸை ஆடி வருகிறது. சேலம் அருகே காவல் நிலையத்தில் மர்ம பொருள் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி காவல் நிலையத்தில் இருந்த குப்பை கழிவுகளை எரிக்கும் போது மர்ம பொருள் ஒன்று வெடித்து சிதறியது. அப்போது தகரம் சிதறி மேலே பட்டத்தில் சங்ககிரியைச் சேர்ந்த நியமத்துல்லா என்பவர் உயிரிழந்தார். பவானியைச் சேர்ந்த பரத் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் சேலம் மாவட்ட SP அருண் கபிலன், சங்ககிரி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா நேரில் விசாரணை நடத்தினர். மேலும் வெடித்த பொருள் குறித்தும் அறிய அங்கிருந்த மாதிரிகளை சேகரித்த காவல்துறையினர் தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். காவல் நிலையத்தில் மூத்த அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ள நிலையில் சுத்தம் செய்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உயிரிழந்த நபரின் உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் வரும் 30, 31ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS படுகரின மக்களின் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள பன்னீர்செல்வம் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பன்னீர்செல்வத்திற்கு பூரண கும்ப மரியாதையுடன் படுகரின பாரம்பரிய உடை அணிந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோத்தகிரி டானிட்டன் பகுதியில் MGR சிலைக்கு மாலை அணிவித்த பன்னீர்செல்வம் படுகரின மக்களின் உடையில் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார். ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான நியமனத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக
ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பணியில் காலியாக உள்ள 2222 பணியிடங்களை நிரப்புவதற்கு ஜனவரி 7ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக 41,478 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டும் இணையதளம் வழியாக வெளியிடப்பட்டது. இந்த சூழலில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தேர்வர்கள் தேர்வு எழுதுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் தேர்வு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நிமிடச் செய்திகளை பார்த்தோம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.